வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களின் அன்பு அம்மா சரிதா பேசுகிறேன். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம இன்னைக்கு 28வது ரசமாக முருங்கைப்பூ ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ரசத்துக்கு தேவையான முருங்கைப்பூக்களை பறிச்சுக்கலாம். இந்த முருங்கைப்பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த முருங்கைப்பூலாம் யாரும் பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த முருங்கைப்பூ வச்சு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம முருங்கைப்பூ ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முருங்கைப்பூ ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். முருங்கைப்பூ பறித்து வச்சுருக்கோம் பாருங்க. உங்கள் பாப்பா பறித்து வச்சுருக்குது. இந்த முருங்கைப்பூ எடுத்துக்கிறோம் 1 கப்பு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரக மிளகு, கொஞ்சம் பூண்டு, தாளிக்கிறதுக்கு மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, 2 தக்காளி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள். இவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம இப்போ முருங்கைப்பூ ரசம் வைக்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வச்சு நல்லா நசுக்கிடலாம். இப்போ அதுலேயே வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஜீரக மிளகா நல்லா நுணுக்கிக்கலாம். இப்போ அதுலேயே பூண்டையும் வச்சு நசுக்கிடலாம். இப்போ நம்ம முருங்கைப்பூ ரசம் வைக்கிறதுக்கு ஜீரக மிளகா நுணுக்கியாச்சு, வெங்காயம் இஞ்சியும் நுணுக்கியாச்சு. நம்ம இந்த தக்காளியை நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டு கரைச்சா நல்லா வாசமாக இருக்கும். தக்காளியை கரைச்சி வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம முருங்கைப்பூ ரசத்தை தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோனே கொஞ்சமாக ஜீரகத்தை போட்டுக்கலாம். ஜீரகம் பறிஞ்சோனே மிளகா சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவு ஜீரக மிளகு நுணுக்கி வச்சுக்கோல, பூண்டு சேர்த்து அதை போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சியும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூ கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாம். முருங்கைப்பூ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம மருத்துவத்துக்காக இந்த ரசத்தை யூஸ் பண்ணுறதுனால
நம்ம புளி சேர்க்க வேணாம். லேசாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த ரசம் சாப்பிட்றதுனால நுரையீரல் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தோல் பிரச்சனைகளும் சரியாகும். நீங்கள் எல்லாருமே இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுங்க. இந்த பூவை நல்லா வெந்து இந்த பூவோட மருத்துவ குணம்லாம் தண்ணியில் இறங்கணும். அதனால கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம புளி சேர்க்காதனால இது எவ்வளோ நேரம் வேணாலும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். புளி சேர்த்தாதான் நம்ம வந்து கொதி வரும்போதே எடுத்துடணும். நம்ம மருத்துவத்துக்காக நம்ம பயன்படுத்துறதுனால புளி சேர்க்கலை. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். முருங்கைப்பூ ரசம் தயாராகிடுச்சு. பாருங்கள், முருங்கைப்பூவெலாம் அழகாக இருக்குது. எங்கள் பாப்பா எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாம்.